rupees 10 rulers is the same as cost price of 15 rulers. Then find the profit percentage. அதாவது 10 அளவுகளையும் விற்ற விலையானது 16 அடக்க விலைக்கு சமம். லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. இங்கே லாபம் கொடுத்ததுனால நம்ம வந்து கொடுத்த கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, லெட் ஸ்கேல் at rulers ruler price x வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னன்னா 10 ஸ்கேல் என்பது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ். ஓகே, இதுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஈக்குவல் டு சிபிஆர் 15 ரூலர்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது 10 ஸ்கேலோட விற்பனை விலைங்கிறது 15 ஸ்கேலோட அடக்க விலைக்கு சமம் அப்போ கொடுத்தாங்க. அது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ வந்து இது எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர் ஈக்குவல் டு 15 வந்து பிரைஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 15x அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, கெயின் கொடுத்துட்டாங்க, லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. அப்போ கெயின் அப்படி எழுதிக்கலாம். கெயின் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ரூலர் அப்படிங்கிறது மைனஸ் சிபி காஸ்ட் பிளஸ், அதாவது ஒரு ஸ்கேல் விட்டா நமக்கு கிடைக்கிற லாபம் தான் கணக்குல. அப்போ காஸ்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, கெயின் பை சிபி தெரியும், ஃபார்முலா தெரியும், இன்டு 100. இப்ப அதாவது விற்ற விலை லாபம் பை அடக்க விலை பெருக்க இன்டு 100 அப்படின்னு சொல்லி போட போறோம். இப்ப இதுல இன்னொரு ஸ்டெப் என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரூலருடைய இது வந்து விற்பனை விலை இருக்குல்லையா, ஒரு ரூலருடைய விற்பனை விலையானது நமக்கு வந்து 10 ரூலருடைய விற்பனை விலையானது 15 ரூலர், அதாவது 15 ஸ்கேலோட அடக்க விலைக்கு சமம். அப்படிங்கிறதுனால நம்ம இது என்ன அளிக்கப்படுறோம்னா, 1.5x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.5x அப்படி அளிக்கிறோம். இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைன் தான். அதாவது 10 உள்ளது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 10 1 டிவைட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இது என்ன அப்படின்னா, 15x/10 ஈக்குவல் டு 1.5x. இது எதுக்குன்னா ஒரு ஸ்கேலுக்கு உண்டான லாபம். அப்ப ஒரு ஸ்கேலுக்கு உண்டான லாபம், அதுல இருந்து ஒரு ஸ்கேலோட விற்பனை அடக்க விலையை கழிச்சோம்னா லாபம் மட்டும் கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்கேலோட விலை வந்து 1.5 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா இது 1 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து மிச்சம் 0.5 அதனுடைய லாபம். அப்ப அதுபடி நம்ம எழுதி போறோம். அப்ப 0.5x by x, ஏன்னா நமக்கு வந்து அடக்க விலை தெரியாது, பெருக்கல் 100 அப்படி போட்டுக்கிற போறோம். இந்த x வெட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 0.5 into 10 100 equal to 50% என்னது அப்படின்னா லாபம். அவருக்கு வந்து நம்ம கேட்ட கேள்வி என்ன இருக்காங்கன்னா, அவருடைய விற்ற விலைக்கு லாப சதவீதம் கணக்கு இருக்காங்க. லாப சதவீதம் 50%. தேங்க்யூ.